4 கோடி ரூபாய் பறிமுதல் வழக்கில் ஜாமீன் கோரி ஹவாலா தரகர் சூரஜ் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களவைத் தேர்தலின் போது பாஜகவினருக்கு ஹவாலா தரகர் சூரஜ் 97.92 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தது தெரியவந்திருக்கிறது. சூரஜிடம் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளதாக நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நிகரார் செய்தியாளர் கிருஷ்ணா. இந்த வழக்கு குறித்த முழு விவரங்கள். நிச்சயமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இதில் தற்போது திடீர் திருப்பங்கள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக இந்த 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதில் சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டு அவர்கள் இந்த பணம் என்பது நெல்லையில் அப்பொழுது வேட்பாளராக இருக்கும் நயினார் நாகேந்திரன், அதாவது தற்போது பாஜகவின் தமிழக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரனுக்கு வேட்பாளராக இருக்கும் பொழுது பணப்பட்டுவாடாக்காக எடுத்து சென்றதாக வாக்குமூலம் அளித்திருந்தார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக தொடர்ந்து விசாரணை என்பது சிபிசிஐடி போலீசாரால் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. தொடர்ந்து 25க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. குறிப்பாக பாஜக நிர்வாகிகள் கேசவ விநாயகம் மற்றும் எஸ்ஆர் சேகர், கோவர்தன் உள்ளிட்ட பல நிர்வாகிகளிடமும் இந்த விசாரணை நடைபெற்றது. அதே நேரத்தில் பாஜக எம்பி செல்வகணபதியிடமும் இந்த விசாரணை என்பது நடைபெற்றது. இந்த முழுமையான விசாரணையில் இந்த பணப்பட்டுவாடா விவகாரத்தில் அவாலா பரிவர்த்தனை தொடர்பு இருப்பதாக சிபிசிஐடி கண்டுபிடித்தது. குறிப்பாக சூரஜ் மற்றும் பங்கஜ் லால்வானி என்ற 2 தரகர்கள் மூலமாக ஹவாலா பணம் கைமாறியதாக சிபிசிஐடி விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் கடந்த ஜூன் 30ஆம் தேதி சூரஜை சிபிசிஐடி அதிகாரிகள் கைது செய்து விசாரணை செய்திருக்கிறார்கள். இந்த விசாரணையில் தான் ஒரு முக்கியமான தகவல் தற்போது வெளியாயிருக்கிறது. அதுவும் குறிப்பாக அவர் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்த போது இந்த சிபிசிஐடி தரப்பிலிருந்து இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது 1.5 கிலோ தங்க கட்டிகளை கோவர்தன் என்ற பாஜகவின் தொழில் பிரிவு நிர்வாகியின் ஓட்டுநர் விக்னேஷ் மூலமாக நான் கைமாற்றிவிட்டு சுமார் 97,92,000 ரூபாய் பணத்தை நான் கைமாற்றியதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த விவகாரம் என்பது விசாரணையின் மூலம் அம்பலமாகி இருக்கிறதாக சிபிசிஐடி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது கேசவ விநாயகம், எஸ்ஆர் சேகர் மற்றும் பாஜகவின் தொழில் பிரிவிற்கும் கோவர்தன் இவர்கள் மூலமாக நயினார் நாகேந்திரனுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்கான இந்த பணம் என்பது கைமாற்றப்பட்டிருப்பதாக கால் டேட்டா ரெக்கார்டு ஆகியவை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அது உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த விசாரணையின் போது சிபிசிஐடி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தாம்பரத்தில் 4 கோடி ரூபாய் பட்டுவாடாக்காக பறிமுதல் செய்யப்பட்ட இந்த விவகாரத்தில் முக்கிய திருப்பமாக தற்போது இந்த ஹவாலா தரகர் சூரஜ் கைது செய்யப்பட்டிருப்பதும் அவர் கொடுத்த வாக்குமூலமும் அதில் இடம்பெற்றிருக்கிற விசாரணையும் முக்கியமாக தற்போது பார்க்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக இந்த விவகாரம் தற்போதைய பாஜக தமிழக தலைவரான நயினார் நாகேந்திரனுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா.